ஒரு ஊரில் பெரும் செல்வந்தர் ஒருவரும் அறிஞர் ஒருவரும் நண்பர்களாக இருந்தனர். செல்வந்தர் எப்போதும் தன் வைர நகைகளையும் பொற்காசுகளையும் காட்டி பெருமைப்பட்டுக் கொள்வார். ஒருமுறை அவர்கள் இருவரும் கப்பலில் பயணம் செய்தபோது கடுமையான புயல் வீசி கப்பல் கவிழ்ந்தது. இருவரும் ஒரு தீவில் கரை ஒதுங்கினர். செல்வந்தர் கொண்டு வந்த நகைப்பெட்டி கடலில் மூழ்கி போனது. இப்போது அவர் ஏதுமற்ற ஏழையாக நின்றார். ஆனால் அந்த தீவில் இருந்த மக்கள் அறிஞரின் பேச்சையும் அறிவையும் கண்டு வியந்து அவருக்கு உணவும் இருப்பிடமும் கொடுத்து கௌரவித்தனர். செல்வந்தர் வருத்தத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்த அறிஞர் சொன்னார், நண்பரே, திருடப்படக்கூடியதும் நீரில் மூழ்கக்கூடியதும் உண்மையான செல்வமல்ல. அழிக்க முடியாத கல்வியே ஒரு மனிதனின் நிலையான செல்வம். நீதி வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது. கற்ற கல்வியே ஒருவனுக்கு எக்காலத்திலும் அழியாத உயரிய செல்வம்.